ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். நாங்களும் இங்கே நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வந்து உங்கள் கூட ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். என்ன வீடியோ எது பற்றின்னு கேட்டிங்கன்னா, ஹேபிட்ஸ் விச் ஐ ஃபாலோ அட் ஹோம் டெய்லி ஃபார் வெரி பாசிட்டிவ் அண்ட் ஹாப்பி என்விரான்மெண்ட். ஃபஸ்ட்டு வந்து ஆர்டரில் சொல்லலை, நான் என்னெல்லாம் பண்ணுறேனோ அது வந்து நான் வந்து சொல்லுறேன். அண்ட் இது வந்து ஒரு கண்டென்ட்டுக்காக நான் வந்து ஒரு வீடியோவாக கண்டென்ட்டாக போடணுன்ட்டு அப்படிலாம் நான் வந்து பண்ணலை. நீங்களே நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க நான் பண்ணுறது. ஸோ அது வந்து எல்லாம் கன்சாலிடேட் பண்ணி ஒரு வீடியோவாக போடலான்னு எனக்கு ஒரு ஆசை. ஃபஸ்ட்டு ஹேபிட் நான் எவ்ரிடே ஃபாலோ பண்ணுறது வந்து கோலம் போடுறது. கோலம் போடுறது வந்து ரொம்ப சிம்பிளான, ரொம்ப ஒரு பேசிக்கான ஒரு ஹேபிட்டாக இருக்கலாம். பட் எனக்கு வந்து அது பழக்கம் விட்டு போயிடுது, டு பி வெரி ஃப்ரேங்க். நான் யூஎஸ்க்கு வந்து 8 வருஷம் ஆச்சுங்க. 8 வருஷத்தில் 4 இயர்ஸ் நான் ஃபஸ்ட்டு 4 இயர்ஸ் அப்பார்ட்மெண்ட்டில் தான் நானும் சேஷனும் ஒவ்வொரு அப்பார்ட்மெண்ட்டே ஜம்ப் பண்ணிட்டு இருந்தோம். அந்த டைம் யாரும் வந்து வாசலிச்சு கோலம் போடுறத நான் பார்க்கவே இல்லை. ஸோ நான் வந்து ஓகே, மேபி இந்த ஊரில் இப்படி தான் இருக்கும்ன்ட்டு நானே எனக்கு ஒரு எக்ஸ்கியூஸாக கொடுத்து நான் வந்து போடலை. எதுவான ஃபங்க்ஷன் இருந்தால் எங்கள் அம்மா ஃபோன் பண்ணி, இல்லை எங்கள் மாமியார் ஃபோன் பண்ணி திட்டி அனுப்புறது தான் நான் போடுவேன். அவ்வளோதான். பெருமாள் இல்லைனா பூஜை சனை, பெருமாள் சனை முன்னால் போடுவேன். ஆனால் அப்போலாம் இவ்வளோ பெரிய பூஜை சனை என்கிட்ட இருக்கல. கிச்சன் கேபினெட்டில் தான் வைப்பேன். ஸோ அங்கே எப்படி கோலம் போட முடியும்? ஸோ கோலமே போயிடுது. அதுக்கப்புறம் இந்த வீட்டுக்கு வந்து 4 இயர்ஸ் ஆகிடுது. 4 இயர்ஸில் 3 இயர்ஸ் சுத்தமாக ஆஸ் யூஷுவல் போடவே இல்லை. பிகாஸ் நானே ஒரு யாரும் போடுறத நான் பார்க்கவே இல்லை. ஸோ நானே ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துட்டேன். ஆமாம், யாரும் போட மாட்டேங்கிறா, நாங்கள் ஏன் போடணும்னு நானும் விட்டுட்டேன். அது வந்து ஒரு பெருசாகவே மைண்டில் இருக்கலை. இந்த டைம் இந்தியாவுக்கு 2024 ஃபெப்ரவரியில் தான் நான் வந்து நிறைய ஷார்ட்ஸ் வீடியோஸ் போட்டிருப்பேன். இந்தியாவுக்கு போகிறப்போ ஒரு டைம் நார்மலாக எங்கள் மாமியார் கூப்பிட்டுட்டு என்ன, பிரீத்தி கொஞ்சம் வாசல் கோலம் போடுறியான்னு சொன்னான். நான் சொன்னேன், ஓகேம்மா நான் பண்ணிட்டு இருந்தேன்ட்டு ஐ வெண்ட். பெருசாக எங்கள் மாமியார் வீடு கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ வாசலெல்லாம் நல்லாவே பெருசாக ப்ராடாக இருக்கும். கோலம் போடவே ஆசையாக இருக்கும். பட் ஆனால் அந்த டைம் நான் வாசலிச்சேன், கோலம் போடுறப்போ பிளாங்க் ஆகிட்டேன். எனக்கு என்ன ஒரு டிசைனுமே தெரில. போட்டால் தானே தெரியறதுக்கு, போடவே இல்லை. ஸோ என்ன டிசைன் தெரிய போகிறது? அந்த ஸ்டார் கோலம். சீரியஸ் அங்கே வெக்கத்தை விட்டு சொல்லணும். பட் இட் ஹேப்பன்ஸ். ஸோ ஐம் நாட் அஷேம்ட் ஆஃப் இட். ஸோ ஸ்டார் கோலம் அந்த யூஸ்வலாக 2 இலை கோலம் தானே போடணும். அந்த ஸ்டார் கோலம் அந்த ஒரு லைன் ஸ்டார் கோலம் போட்டு வந்தேன். அவ்வளோதான். எனக்கு ஒரு மாதிரி அந்த ஹோல் டே டல் ஆகிட்டேன்னா, எனக்கு ஐ ஃபெல்ட் வெரி அஷேம்ட் ஆஃப் மை செல்ஃப். ஒரு கோலம் போடக்கூட எனக்கு தெரியலையேன்ட்டு எனக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. ஸோ நான் இப்போவும் லேட்டால் நாங்கள் இந்தியாவில் இருந்தாலும் யூஎஸில் இருந்தாலும் எங்கே இருந்தாலும் நாங்கள் வந்து போட கற்றுக்கணும். ஸோ நான் வந்து சிம்பிளான டிசைன்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணேன். இந்த ஃபேஸ்புக் ரீல்ஸ்லலாம் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் சேவ் பண்ணிலாம் நான் என்னோடய செல்ஃப் இது இருக்கும் இல்லையா, இப்போலாம் என்ன வாட்ஸ்அப்பில் யூ கேன் சென்ட் இட் டு யுவர் செல்ஃப். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாம் எனக்கு அனுப்பிச்சிட்டு நான் வந்து எவ்ரிடே எங்கள் ஃபோன் எடுத்துகிட்டு போய் அந்த கோலத்தை போட்டு நான் பண்ணுவேன். எவ்ரிடே போடுறேன். இப்போது விளையாட்டு போல் ஆல்ரெடி ஐ திங்க் எப்போது வென் ஐ கேம் பேக் மே டு டிசம்பர் இப்போது ஐ எம் புட்டிங் இட் எவ்ரி டே. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஸோ இது வந்து என்னென்னா ஒரு ஹேபிட் விட வந்து அது பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து ரொம்ப சந்தோஷமாக ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். டே நல்லா ஸ்டார்ட் ஆகிருக்கு. நாங்கள் வந்து அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு யூனோ ஒரு என்ன சொல்கிறது, பிள்ளையார் சொல்லி ஃபார் த டேன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். ஒரு ஹாப்பினஸ், ஒரு பாசிட்டிவ் நோட்டில் நான் வந்து டே ஆரம்பிக்கிறேன்ட்டு இருக்கும். அண்ட் மோர் ஓவர் ஆர்னாக்கு வந்து ஷீ ஷுட் நோ, குழந்தைகள் வந்து யூஎஸில் பிறந்தாலே தேர் இஸ் 100% சான்சஸ் தட் நம்ம ஊர் மாதிரி அவங்களுக்கு வந்து அந்த கல்ச்சரெல்லாம் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் அதை வந்து நாங்கள் எவ்ரிடே அவங்களுக்கு சொல்லிட்டு இருந்தால், அந்த கோலத்தோட இம்பார்ட்டன்ஸ் சொல்லிட்டு இருந்தால் அவங்களுக்கும் அது வந்துடும், கண்டிப்பாக வந்துடும். இப்போ ஆர்னா ஷீ ஓன்லி வாண்ட்ஸ் டு ட்ரா தெரியுமா. அவளுக்கு எனக்கே இப்போ தான் வருது. ஸோ அவளுக்கு அவ்வளோலாம் வரல. ஆனால் அவளுக்கு அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்குது. என்னதோ அவளே சொல்கிறா, அம்மா ரங்கோலி ஆக்குன்னு சொல்கிற காரணால். ஸோ எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரெயின் ஆர் ஷைன் நான் வந்து போட்டுருவேன். இப்போது ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுனால சில டைம், அதுவும் 8th மந்த் முடிய போகிறது, 9th மந்த்துக்கு வந்துட்டேன். ஸோ அந்த டைம் கொஞ்சம் முடியலன்னா நான் வந்து ஒன் டே ஸ்கிப் பண்ணிடுவேன். 1 or 2 days டிபெண்டிங் ஆன் தி வெதர். நெக்ஸ்ட் டேலேருந்து போட்டுருவேன். பட் ரொம்ப கேப் கொடுக்கவே மாட்டேன். மேக்ஸ் வர்ஸ்ட் கேஸ் 2 days. அது இப்போ வின்டர் ஆனால் கூட நான் எவ்ரிடே போட்டுருவேன். இன்றைக்கும் போட்டுட்டு தான் வந்து இங்கே உட்காந்துருக்கேன். ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்ட் இஃப் யூ ஹாவ் ஆல்சோ லெஃப்ட் லைக் மீ, நீங்கள் வந்து கவலையே பட வேண்டாம். நானும் ரொம்ப லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன். பட் யூ ஹாவ் டு ஸ்டார்ட், அவ்வளோதான். இன்னொரு ஹேபிட் விச் ஐ ஃபாலோ ஆல்மோஸ்ட் ஆல் டேஸ் இஸ்,
இந்த உருளி இருக்கும் இல்லையா, பிராஸ் உருளி. ஸோ பிராஸ் உருளி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு உருளி பைத்தியம்னே சொல்லலாம். இந்தியாவுக்கு வரப்போலாம் நான் வந்து சரி இந்த டைம் உருளி வாங்கிட்டு வரணும்னு நினச்சிட்டே இருப்பேன். ஸோ உருளியில் நான் வந்து இந்த பச்சை கற்பூரம் கிடைக்கும் இல்லையா, ஸோ அதை வந்து நல்லா பொடிச்சுன்ட்டு நல்லாவே கொஞ்சம் டோன்ட் புட் டூ மச் ஆஃப் வாட்டர், கொஞ்சம் ஓரளவு தண்ணி போட்டு நீங்கள் வந்து அந்த ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் ரெட் அண்ட் எல்லோ காம்பினேஷன் நீங்கள் வைக்கலாம். பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இல்லைனா உங்ககிட்ட ஃப்ரெஷ் ஃப்ளவர்ஸ் இல்லைன்னா யூ கேன் கீப் ஆர்டிஃபிஷியல் ஃப்ளோட்டிங் ஃப்ளவர்ஸ் கிடைக்கும் இல்லையா, நீங்கள் அது கூட வைக்கலாம். ஒரு குட்டி கேண்டில் ஏற்றினோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அழகாக இருக்கிறத விட ஒரு ரொம்ப காமாக ரொம்ப பாசிட்டிவாக ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும். நான் வந்து எவ்ரிடே பண்ணுவேன். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். எஸ்பெஷலி உங்களுக்கு வாசல் வந்து இருந்ததுன்னா, நல்ல குட்டி வாசலாக இருந்தாலும் பெரிய வாசலாக இருந்தாலும் நீங்கள் வீட்டுக்கு முன்னால் நீங்கள் வைக்கலாம். அண்ட் பூஜை சனை, பெருமாள் சனை எங்கே வேணாலும் யூ கேன் கீப். ஈவன் இந்த மிடில் ஆஃப் த டைனிங் டேபிள் ஆல்சோ யூ கேன் கீப். ஸோ யூ கேன் யூஸ் யுவர் க்ரியேட்டிவிட்டி. எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் எவ்ரிடே வாசல் வச்சுருவேன். இல்லைனா பூஜை சனை கிட்ட வச்சுருவேன். I follow this all the days, most of the days. There are sometimes கொஞ்சம் முடியலன்னா, உடம்பு சரியில்லைன்னா அப்போ அஃப்கோர்ஸ் எஸ் இல்லை. பட் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் ஐ ஃபாலோ திஸ். என்னென்னா டு பி ப்ரெசென்டபிள். ப்ரெசென்டபிள் இன் த சென்ஸ் நான் என்ன சொல்ல வரேன்னா, நான் அதுக்காக நீங்கள் ஹேர் அண்ட் மேக்கப் பண்ணிக்கணும், கன்சீலர், ஃபவுண்டேஷன், லிப்ஸ்டிக் போட்டுக்கணும் அப்படிலாம் நான் சொல்லலை. வீட்டில் ஒரு காலையில் ஏந்தோடனே கண்டிப்பாக இப்போது ஆறுனா குட்டியெல்லாம் இருக்கா, ஸோ அவளுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் கிளப்பிட்டு டே கேருக்கெல்லாம் கிளப்பிட்டு ஒன்ஸ் ஐ டேக் பாத் அண்ட் கம், நான் திரும்பியும் பைஜாமா இல்லைனா ஒரு நைட்டி போட்டுக்க மாட்டேன். நான் வந்து எனக்கு ஒரு சுடிதார், இன்றைக்கி இப்போ மெட்டர்னிட்டி ஃப்ராக்ஸ் போட்டுருக்கேன்னா ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது, மேக்ஸி ட்ரெஸ்ஸஸ் சாரி. பட் நார்மல் டேஸில் சுடிதார் போட்டுப்பேன், இல்லைனா ஒரு பேண்ட் அண்ட் ஷர்ட் போட்டுப்பேன். பட் வாட் எவர் இட் இஸ், ஐ வில் கூம் ஹேர், ஒரு காஜல், எனக்கு காஜல் போட்டுக்க ரொம்ப பிடிக்கும், ஒரு க்ரீம். அண்டு நான் லிப்ஸ்டிக் பைத்தியங்க. ஸோ நான் வந்து நைட்டு படுத்துக்க போகிறதா இருந்தால் கூட நான் லிப்ஸ்டிக் போட்டு படுத்துப்பேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஐ நோ இட்ஸ் அ பேட் ஹேபிட், பட் ரொம்ப பிடிக்கும். அண்ட் உங்ககிட்ட லிப் பாம், டிண்டட் லிப் பாமாக இருந்தால் யூ கேன் வேர் தட், எனி திங். இட்ஸ் ஜஸ்ட் டு பி ப்ரெசென்டபிள், நாட் ஓன்லி ஃபார் அதர்ஸ். இது வந்து நான் இன்னொருத்தர உங்களை வந்து பார்க்க போகிறாங்க அதுக்காக இல்லை, ஃபார் யுவர் செல்ஃப். அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு பாசிட்டிவாக இருக்கும். எனக்கே சம்டைம்ஸ் நான் இஃப் ஐவ் நாட் கூம் மை ஹேர், ஆர் நான் வந்து எப்படியோ ட்ரெஸ் பண்ணிருக்கேன், ஏதோ ஒரு நைட்டி போட்டுருக்கேன், எனக்கு எரிச்சு பிடிங்கி வரும். ஸோ இட் லைக் ஓகே, ஃபர்ஸ்ட் லெட் மீ கோ கூம் மை ஹேர், நல்ல நீட்டாக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஐ வில் டூ மை ஒர்க், அவ்வளோதான். அது வந்து எவ்வளோ ஒரு பாசிட்டிவ் ரிஃப்ளெக்ஷன் கொடுக்கும்னா, நாட் ஓன்லி ஃபார் அஸ், ஃபார் பீப்புள் ஹூ சி அஸ். இப்போது எஸ்பெஷலி இப்போது உங்கள் ஹஸ்பண்ட் இல்லைனா உங்கள் சிப்ளிங்ஸ், உங்கள் பேரண்ட்ஸ், they're going for work and they're coming and வச்சுக்கோங்க, they'll come and they'll see our face இல்லையா. ஸோ தட் டைம் நாங்களே டயர்டாக ஒரு கொண்டை போட்டு நைட்டி போட்டுட்டு இருக்கிறத விட நீட்டாக ட்ரெஸ்அப் பண்ணிட்டு இருந்தால் அதோட எஃபெக்டே வேறு. ஸோ தட் இஸ் வாட் ஐ ட்ரை. இது எல்லாமே நான் எவ்ரிடே பண்ணுறதை வந்து உங்ககிட்ட சொல்கிறேன். அண்ட் எஸ், நான் வந்து இப்போது வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக லிப்ஸ்டிக் போட்டுருக்கேன். ஆனால் கூட நான் வீடியோ எடுக்கலைன்னா கூட நான் எவ்ரிடே நான் இப்படி தான் ட்ரெஸ் பண்ணிப்பேன். நான் வந்து ஐயோ சரி இன்றைக்கி வீடியோ எடுக்கலையே, நான் ஏன் ட்ரெஸ் பண்ணிக்கணும்னு நான் நினைக்கவே மாட்டேன். எவ்ரி டே ஐ வில் பி ப்ரெசென்டபிள், ஐ வில் லுக் மை பெஸ்ட். சரியா? ஸோ திஸ் ஹேஸ் கிவன் அ வெரி பாசிட்டிவ் சேஞ்ச் ஃபார் மீ. எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ட் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ரொம்ப பாசிட்டிவ் ரிசல்ட் தெரியும். இன்னொரு ஹேபிட் விச் ஐ ஃபாலோ எவ்ரிடே இஸ் விளக்கேற்றுறது. விளக்கேற்றுறது வந்து நீங்கள் நினைக்கலாம் இது ஒரு ஹேபிட்டாக இவ சொல்கிறாளேன்ட்டு. இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸுங்க. நான் எல்லாமே என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ நான் யூஎஸ்க்கு வந்தப்போ நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, ஒரு குட்டி கேபினெட்டில் வைப்பேன்ட்டு. ஸோ நான் என்ன பண்ணுவேன், ஐயோ ஷேஷ்னு சரியான பயந்தாங்கொழி. ஹில் பி லைக், ஐயோ கேபினெட்லலாம் நீ விளக்கேற்றினேன்னா உட்டு எதனா பார்த்தின்றோம், ஸோ வேண்டாம். ஸோ அப்போது அந்த இது கட் ஆகிடுது. ஸோ ஜஸ்ட் பெருமாளை சேவிச்சுட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் ஒரு குட்டி அட்டைப்பொட்டிக்குள்ளே எஸ் டு கீப்பினோம் நானும் அட்டைப்பொட்டி ஒரு டிஐஒய் கிரேட், உடன் கிரேட்டில் நான் வச்சுட்டு இருந்தேன். அப்போ விளக்கேற்றி ஐ யூஸ் டு எவ்ரிடே லைட் த லேம்ப். பட் ஆனால் கூட சாயங்காலம் ஏற்ற மாட்டேன், இல்லைனா சாயங்காலம் ஏற்றுவேன், மார்னிங் ஏற்ற மாட்டேன். ஸோ அந்த மாதிரி ஒழுப்படி தாளம் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் ஐ திங்க் ஆஸ் வி க்ரோ வி ஹாவ் த மெச்சூரிட்டி. இன்னும் வித்தவுட் அவர் நாலேஜ் அண்ட் சம்டைம்ஸ் வித் அவர் நாலேஜ் நாங்கள் அந்த ஸ்பிரிச்சுவல் லைனில் எதுக்கு நாங்கள் பண்ணுற ஒரு இம்பார்ட்டன்ஸ் எங்களுக்கு தெரிய வரும் இல்லையா. ஸோ ஐ ஸ்டார்டட் லைட் லேம்ப் எவ்ரி டே. அண்ட் சேஷன் வந்து அவர் தான் ஃபஸ்ட்டு ஹீல் கெட் அப். ஸோ எவ்ரிடே ஏந்த உடனே ஹீல் கோ டேக் பாத் அண்ட் ஹீ வில் லைட் த லேம்ப். ஸோ காலையில் சேஷன் தான் விளக்கேற்றி ஃப்ரூட்டு இல்லைன்னா நட்ஸ் வாட் எவர் வி ஹாவ் காமிச்சிருவா. அதுக்கப்புறம்
சாயங்காலம் எவ்ரிடே நான் விளக்கேற்றிடுவேன். ஒரு எங்கேயாவது வெளில போகிறோன்னா கூட நான் வந்து ஐ வில் மேக் ஷுர் ஐ ஹவ் லிட் த லேம்ப் அண்ட் தென் ஒன்லி ஐ கம் அவுட். அது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஒரு காம்னஸ் கொடுத்துருக்கு. காம்னஸ் பாசிட்டிவ் சொல்கிறத விட ஒரு மனசில் இருந்த ஒரு திருப்தி, ஒரு சந்தோஷம் அப்பான்ட்டு கொடுத்துருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு வீடு எப்போ ஹாப்பியாக இருக்கும், ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் எப்போ ஒரு வீட்டுக்குள்ளே வரும் எப்போனா, நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறப்போ. நீங்கள் எப்படி சந்தோஷமாக இருப்பீங்க? வென் யூ அண்ட் யுவர் ஹஸ்பண்ட் ஆர் உங்களை சுற்றி படுறவங்க, உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க ஒரு ஹாப்பியாக சந்தோஷமாக இருக்கிறப்போ, யூ வில் ஆல்சோ ஆட்டோமேட்டிக்லி பி ஹாப்பி. அண்ட் எல்லாத்துக்கும் என்ன காரணம்? கம்யூனிகேஷன். திஸ் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அது நான் வந்து இன்னும் கற்றுட்டுருக்கேன். ஐம் நாட் சேயிங் ஐம் த 100% இன் திஸ் ஃபீல்ட், நோ வே. இது ரொம்பவே இன்னும் கற்றுட்டுருக்கேன். பட் நான் என்ன சொல்ல வரேன்னா, அதுக்காக நான் வந்து சேஷனான சண்டே போட மாட்டோம். எவ்ரிடே ஹக்கிங், லவ்விங், கிஸ்ஸிங்காக தான் இருப்போம்னு சொல்ல வரல. தட் இஸ் பெரிய போய். என்னோட ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவான ஆள். சேஷன் வந்து ரொம்ப குவைட்டான பர்சன். ஸோ ஹீ இஸ் அ மோர் மெச்சோர்ட் பர்சன் இன் ஆர் ரிலேஷன்ஷிப் அண்ட் ஐ ஆம் த ஒன் வெரி லைக் ரொம்ப எக்ஸ்ப்ரெசிவான பர்சன். எனக்கு வந்து குவைட்டாக இருக்க தெரியாது, குவைட்டாக இருக்க முடியாது. நான் வந்து ரொம்ப என்ன தோணுதோ அதே பட்டுன்னு சொல்லிடுவேன். சேஷன் இஸ் வெரி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட். ஹீ இஸ் வெரி காம். எனக்கு எது வேணா ஆயிடுச்சுன்னா, ஐயோ எனக்கு இப்படி ஆயிடுத்தேன்ட்டு அழுவேன். அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு யோசிப்பேன். சேஷன் வந்து ஓகே இப்படி ஆயிடுதா, சரி என்ன பண்ணலாம், நெக்ஸ்ட் என்ன ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன். ஹீ இஸ் தட் கைண்ட் ஆஃப் அ பர்சன். ஸோ அவர்கிட்ட நான் ரொம்ப கற்றுட்டுருக்கேன், இன்னும் கற்றுட்டுருக்கேன். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, நாங்கள் 2 பேரும் நல்ல சண்டை போடுவோம், இல்லைன்னு சொல்லவே முடியாது, அது பச்சை போய் 2 பேரும் நல்ல சண்டை போடுவோம். பட் சண்டை போட்ட உடனே வாட் வி டூ இஸ் வீல் சிட் அண்ட் டாக். எஸ்பெஷலி சேஷன், அவர் வந்து ஹீல் சிட் அண்ட் ஹீல் டாக் அண்ட் வீல் அந்த டாப்பிக்கை முடிச்சிடுவோம். திரும்பி கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டே இருக்க மாட்டோம், ஃபர்ஸ்ட் திங். இன்னொன்று வந்து சேஷனுக்கு இப்போ சண்டை போட்டாச்சுன்னா ஒரு ½ an hourல ஹீ வில் பி நார்மல். என்னமோ ஒன்றுமே ஆகாத மாதிரி. நான் வந்து இப்படி பண்ணிட்டல, இல்லை நீ இப்படி சொல்லிட்டலன்ட்டு மைண்டில் வச்சுட்டு இருப்பேன். அதுக்கு என்னெல்லாம் நான் வந்து 5000 இயர்ஸ்க்கு முன்னால் என்னெல்லாம் இருக்கும் அதெல்லாம் உட்காந்து கணக்கு போட்டு பார்ப்பேன். இந்த டாபிக், இந்த பாயிண்ட் எடுத்துன்னு வரேன், இந்த அன்னைக்கு நீ இப்படி சொன்ன இல்லையா அந்த பாயிண்ட் எடுத்துன்னு வரேன். சேஷன் இஸ் நாட் அட் ஆல் லைக் தட். ஹீல் ஃபினிஷ் த டாபிக், வீல் ஃபைண்ட் அ சொல்யூஷன். அதுக்கப்புறம் ஒரு ½ an hourல he will be back to his normal self, சிரிச்சுண்டு, his quirky, weird self. That's it. He is done. But அது வந்து எனக்கு ரொம்ப டைம் எடுத்துட்டது. இன்ஃபேக்ட் தட் ஹெல்ப் மீ அ லாட் டு அண்டர்ஸ்டாண்ட் ஹிம் பெட்டர், டு அண்டர்ஸ்டாண்ட் அவர் ரிலேஷன்ஷிப் பெட்டர், டு அண்டர்ஸ்டாண்ட் மை செல்ஃப் பெட்டர். டு பி வெரி ஃப்ரேங்க், ஒரு எப்போ பார்த்தாலும் நாங்கள் வந்து பழைய ரீசன்ஸ் இல்லைனா பழைய டாபிக் எடுக்கக்கூடாது. Finish the topic then and there, find a solution, move forward. That is one of the best things that I've learned from my husband. I'm still learning. இன்னொன்று வந்து நீங்கள் சொல்லலாம், ஆமாம்மா நீ வந்து தனியாக இருக்க, நீனும் ஹஸ்பண்ட் மட்டும்தான் இருக்கீங்க, ஸோ உனக்கு ரொம்ப ஈஸி இப்படி சொல்கிறதுக்கு, நாங்கள்லாம் இன்லாஸ் கூட இருக்கோம், இல்லைனா நாங்கள் பேரண்ட்ஸ் கூட இருக்கோம் ஆன்ட்டு யூ கேன் டெல். தட் இஸ் ட்ரூ, தட் இஸ் வெரி ட்ரூ. பட் அதுக்காக நான் வந்து ஐ வில் நாட், நான் வந்து இந்தியாவுக்கு வரப்போலாம் 2-3 months வருவேன். சில டைம் ஃபஸ்ட்லாம் 6 months 5 monthsக்கெல்லாம் வந்துட்டு இருந்தேன் இந்தியாவுக்கு. அண்ட் இந்தியாவுக்கு வரப்போலாம் நீங்களே பார்த்துருப்பீங்க வீடியோவில், நிறைய மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ எம் ஆல்வேஸ் இன் மை இன்லாஸ் ஹவுஸ். சரியா, மோஸ்ட் ஆஃப் த டைம் எங்கள் மாமியார் வீட்டுக்கு இந்த வீடியோ கால் பண்ணி, என்னம்மா மோஸ்ட் ஆஃப் த டைம் இங்கே இருக்கியா, உங்கள் அம்மா வீட்டுக்கு போகவே மாட்டேன், நான் அனுப்பவே மாட்டேனான்னு கத்த போகிறா. பட் யா, மோஸ்ட் ஆஃப் த டைம் ஐ மை இன்லாஸ் ஹவுஸ். ஸோ ஒரு இட் இஸ் நாட் லைக் ஆல்வேஸ் கோயிங் டு பி பேம்பர்ட். எப்போவுமே வாமா உட்காரமா இது சாப்பிட்டியாமா எல்லாரும் சொல்ல மாட்டாங்க. கண்டிப்பாக ஒரு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் வரதான் போகிறது. எவ்ரி திங் இஸ் கோயிங் டு பி தேர். எஸ்பெஷலி எந்த மதர்லாவும் டாட்டர்லாவும் இல்லைன்னா எந்த மதர்லாவும் சன்னில்லாவும் சந்தோஷமாக இருக்கிறதா ஒரு ஐ ஹவ் நாட் சீன். பட் என்னோட மென்டாலிட்டி, என்னோட மைண்ட் செட் என்னென்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நானும் எங்கள் மாமியாரும் நல்லாவே சண்டை போடுவோம், நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ் வரும், இல்லைன்னு சொல்லலை. பட் ஐ வேல்யூ ஹர் ரிலேஷன்ஷிப் அ லாட். எனக்கு வந்து ஐ வாண்ட் ஹர் டு பி இன் மை லைஃப். ஐ லவ் ஹர் அ லாட் அண்ட் ஃபார் மோர் தென் எனி திங் ஷீ இஸ் மை ஹஸ்பண்ட்ஸ் மதர். அவங்களால தானே எனக்கு என் ஹஸ்பண்டே கிடச்சிருக்காங்க. ஸோ நான் அது வந்து மறக்கவே மாட்டேன். இன்னொன்று வந்து நானும் என் மாமியார் சண்டை போட்டோன்னா நான் வந்து என்ன பண்ணுவேன், எனக்கு வந்து ஐ வாண்ட் டு மூவ் ஃபார்வர்ட். எனக்கு சொல்யூஷன் கிடைக்கணும், எனக்கு ஒரு ரீசன் இல்லைனா எனக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் கிடைக்கணும், சொல்யூஷன் கிடைக்கணும், அண்ட் ஐ வாண்ட் டு மூவ் ஃபார்வர்ட். தட் வில் பி இன் மை மைண்ட். ஸோ அண்ட் இன்னொன்று வந்து வெளிப்படையாக சொல்லிடணும். தட் இஸ் மை மென்டாலிட்டி. நான் வந்து
மைண்ட்லேயே வச்சுட்டு இருக்க மாட்டேன். நான் வந்து சொல்லிடுவேன், நீங்கள் ஏன் இப்படி பண்ணீங்க, எனக்கு ரொம்ப கோவமாக இருக்குது, எனக்கு ரொம்ப கோவமாக வருது, இல்லை நீங்கள் ஏன் இப்படி சொன்னீங்க, நான் வந்து இப்படி பண்ணவே இல்லை, வாட் எவர் த சிச்சுவேஷன் ஆர் டாபிக் இஸ், நான் ஓப்பனாக சொல்லிடுவேன். அண்ட் ஷீ வில் கிவ் ஹர் ஜஸ்டிஃபிகேஷன். நான் வந்து என்னோட ரீசன் இல்லைன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேயே நான் பேசுகிறேன். we will move forward. சண்டை போட்டு வாட் எவர் இட் இஸ், ஃபைண்ட் த சொல்யூஷன், மூவ் ஃபார்வர்ட். எங்கள் மாமியார் சமயம் கோவம் வந்துருதுன்னா மண்டே ஷில் பி சிட்டிங், ஓகே, ஒன் ஹோல் டே ஷில் நாட் டாக். ஐம் வெரி ஷுர் இந்த வீடியோ பார்த்துட்டு வா நீ வரு வேலை உனக்கு பண்ணுறேன் இது இதெல்லாம் நீ சொல்கிறியா, ஷில் பி தட். நான் வந்து எங்கள் மாமியார்னு சொல்ல எனி ஒன், சரியா, எங்கள் அம்மாவும் சரி, எனி ஒன், எஸ்பெஷலி கொஞ்சம் நம்ம விட ஓல்டர் பீப்புளாக இருந்தானா, இன்லாஸ் இல்லைன்னா பேரண்ட்ஸ் அந்த மாதிரி மண்ட்டு கோஷன் உட்காண்டிருந்தா அதுக்காக நாங்களும் விட்டுறக்கூடாது. நான் என்ன பண்ணுவேன், இப்போ ஐ வில் கோ, ஐ வில் பி லைக் ஓகே சரி இட்ஸ் ஓகே, சண்டை போட்டாச்சு இல்லையா, இப்போ என்ன ப்ராப்ளமா, அங்கே பேசுங்க, வாங்க வெளில போகலாம், எல்லாரும் சாப்பிட்டீங்களா. ஐ வில் மேக் ஷோர் தட் வி ஆர் பேக் டு நார்மல். ஏன்னா ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கேப் வந்துருச்சுன்னா அதை வந்து அடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டங்க. எஸ்பெஷலி இந்த மாதிரி சென்சிட்டிவ் ரிலேஷன்ஷிப், ஒரு டெலிகேட் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கார் இன்லாஸ் ஆர் பேரண்ட்ஸ் ஆர் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக இருந்தாங்கன்னா, வி நீட் டு மூவ் ஆன் இன் லைஃப், வி நீட் டு சால்வ் த மேட்டர் அண்ட் மூவ் ஆன் லைஃப். அதையே நாங்கள் வந்து அதுலேயே நாங்கள் ஸ்டக் ஆகிடக்கூடாது. அதான் என்னோடய மென்டாலிட்டி. ஸோ தட் இஸ் வாட் ஐ ஸ்டில் நாட் ஃபாலோ. இப்போது எதுவான சண்டை வந்ததுன்னா, அண்ட் இன்னொன்று திங், நான் சாரி கேட்டுருவேன். சப்போஸ் எனக்கு தப்பு இருந்ததுன்னா நான் வந்து அந்த ஈகோ நாங்கள் பார்க்கவே கூடாது. எங்களோட தப்புனா நான் வந்து 100 தடவை ஆகட்டும் நான் சாரி கேட்டுறேன். ஐ நெவர் ஃபீல் ஐயோ நான் சாரி கேட்டால் குறைஞ்சி போயிடுவேனா. நோ, தட் இஸ் ஒன் திங் மை பேரண்ட்ஸ் ஹவ் தாட் மீ இஸ், நீ சாரி கேட்டேன்னா குறைஞ்சி போயிட மாட்டேன், நீ சாரி சொல்லு, அவ்வளோதான். If sometimes if you have to tell extra 2 times, nothing will happen, tell. So I'll make sure every relationship, which is very important to me, நாங்கள் வந்து சண்டை போட்டு if we fight, we have to get back to that normality. நாங்கள் வந்து விட்டுறக்கூடாது. இன்னும் ஒன் திங் விச் ஐ ஃபாலோ அ லாட் இஸ், ஒரு 2 to 3 வீக்ஸாக நான் இதை பண்ணிட்டு இருக்கேன். ஒரு நல்ல பாசிட்டிவ் ரிசல்ட்டாக எனக்கு தெரியறது என்னென்னா, இந்த பாத்திரம் சிங்கில் சேர்ந்து உடனே நான் வாஷ் பண்ணிடுவேன். யூஸ்வலாக நான் வந்து எல்லாம் பண்ணிட்டு இருப்போமா, ஸோ கொஞ்சம் அந்த சிங்க் ஹாஃப் இல்லைன்னா ஃபுல் ஆகிற வரைக்கும் நான் அப்படியே விட்டுருவேன். ஏன்னா பேக் டு பேக் எதுவும் நான் ஐடியா இருக்கும் எனக்கு வந்து சிங்க் வாஷ் பண்ணோன்னா இட் வில் டேக் அட்லீஸ்ட் ஒரு 10-15 minutes ஆகும் இல்லையா. ஸோ நான் என்ன பண்ணுவேன், அதுக்கப்புறம் சரி கொஞ்சம் டைம் இன்னும் கொஞ்சம் தான் எனக்கு அப்புறம் வாஷ் பண்ணிக்கலான்ட்டு அது வந்து ஃபுல்லாக ஒப்பிடும். ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் டிஷ் வாஷர் போடுவேல, நான் வாஷ் பண்ணிடுவேன். நான் சேஷன் வந்து டிஷ் வாஷர் போட்டுருவாங்க. பட் என்ன ஆகும், சம்டைம்ஸ் சாட்டர்டே சண்டே ஆச்சுன்னா இங்கே வந்து அவ்வளோ பேர் வரமாட்டாங்களா. ஸோ லைக் சரி யாரும் வர போகிறது இல்லை இல்லையா, வீடு காலையில் பண்ணிக்கலான்ட்டு அப்படியே விட்டுருவேன், போய் தூங்கிடுவேன். காலையில் ஏந்து வந்த உடனே காஃபி குடிக்கிறதுக்கு முன்னால் அந்த சிங்கில் அவ்வளோ பாத்திரம் இருக்கிறப்போ உங்களுக்கு எப்படி மனசு வரும் காஃபி குடிக்கிறதுக்கு. யூ பி லைக் ஐயோ இவ்வளோ பாத்திரம் சேர்ந்துருத்தா, ஃபர்ஸ்ட் இதை வாஷ் பண்ணலாம். அது இட் பி லைக் ஒரு இரிட்டேட்டிங்காக இருக்கும். அந்த ஹோல் டே இரிட்டேஷன் ஸ்டார்ட் ஆகுற மாதிரி எனக்கு இருக்கும். ஸோ அதனால நான் என்ன பண்ணேன், அண்ட் இன்னொரு திங் ரொம்ப ப்ராக்டிக்கலான விஷயம், ஒரு ஓவர் நைட் நாங்கள் விட்டுட்டோம்னா ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதுக்காக அண்ட் அஃப்கோர்ஸ் இட் இஸ் கோயிங் டு ஸ்மெல் பேட். ஸோ அதுக்காக நான் நினச்சேன் ஓகே நாங்கள் வந்து அப்போ போய் பண்ணிடணும். ஒரு 5 பாத்திரம் எடுத்துனா இம்மீடியட்டாக வாஷ் பண்ணிடும், ஒரு 2 பாத்திரம் எடுத்துனா வாஷ் பண்ணிடணுன்ட்டு அதை பண்ணி எனக்கு இப்போ எனக்கே பார்க்க ரொம்ப ஆசையாக இருக்குது. சிங்க் எப்போவுமே க்ளீனாக இருக்குது. ஸோ ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. அண்ட் யூஸ்வலாக நான் வந்து சிங்க் அப்படியே விட்டால் கூட சேஷன் வந்து டிஷ் வாஷர் போட்டுருவாங்க. பட் சம்டைம்ஸ் ஈவன் ஹீ வில் பி பிஸி இல்லையா, இல்லைன்னா அவருக்கும் டயர்டாக இருக்கும். ஸோ நாங்கள் வந்து ஓவர் நைட் அப்படியே விட்டுருவோம். அதுக்கப்புறம் காலங்காலத்தில் நீ போடு நான் போடுன்ட்டு உட்காந்துருப்போம். ஸோ அதனால இது வேண்டவே வேண்டாம், நாங்கள் வந்து அப்பப்போ வாஷ் பண்ணலான்ட்டு 2 பேருமே. இப்போது சிங்க்ல ஒன்றும் இல்லை, சப்போஸ் இஃப் ஹீ ஈட்ஸ் இஸ் லஞ்ச் அந்த தட்டை அவர் வாஷ் பண்ணிடுவார், இல்லை நான் வந்து லஞ்ச் சாப்பிடல அந்த 2 பாத்திரம் காஃபி பாத்திரம் சேர்ந்துருச்சுன்னா நான் வாஷ் பண்ணிடுவேன். ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கோம். அது வந்து ரொம்ப நல்ல எஃபெக்ட் தெரியறது. ஹேபிட் நான் வந்து ரொம்ப மந்த்ஸ்லேருந்து ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேங்க. என்னன்னா இதுக்கு பேர் எசென்ஷியல் ஆயில் டிஃப்யூசர். ஸோ நீங்கள் ஆயில் இங்கே போட்டுட்டு இங்கே குட்டி ஒரு இது மாதிரி கொடுத்துருக்காங்க கேண்டில் ஹோல்டர். ஸோ இங்கே கேண்டில் பற்றி வச்சுட்டோன்னா நல்ல ஸ்மெல் ஆகும். ஸோ நீங்கள் வந்து ஆயில் போட்டுக்கலாம், நீங்கள் வந்து தண்ணி வராமல் வச்சுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுவேன், இந்த பச்சை கற்பூரத்தை இங்கே பொடிச்சிட்டு கொஞ்சோண்டு தண்ணி இதில் விடுவேன். அண்ட் கேண்டில் பார்த்து வச்சுட்டு யூ கேன் கீப் இட் எனிவேர். நீங்கள் வந்து டேபிளில் வைக்கலாம், கவுண்டர் டாப்பில் வைக்கலாம், பிளான்ஸ் கிட்ட வைக்கலாம், எனிவேர். ரொம்ப பார்க்க அழகாக இருக்கும். ப்ளஸ் அந்த ஹோல் ஏரியா வந்து அவ்வளோ நல்லா கம்மன் ஸ்மெல் அடிக்கும். அண்ட் இது வந்து பச்சை கற்பூரம் தான். நீங்கள் நினைக்கலாம் இவ பச்சை கற்பூரம் பைத்தியமோன்ட்டு. எனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த ஸ்மெல், ரொம்ப நேச்சுரலாக இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அது வந்து பொடிச்சு
ஃபில்டர் பண்ணி இதில் ஸ்ப்ரே பாட்டிலில் போட்டு வச்சுருக்கேன். சும்மா இந்த மாதிரி எப்போ பார்த்தாலும் எல்லா பக்கமும் அடிச்சுட்டே இருப்பேன். கர்டன்ஸில், அதுக்கப்புறம் அந்த சோஃபா ஸ்லிப் கவர்லலாம் அடிச்சுட்டு இருப்பேன். ஸோ அது வந்து ஒரு ரொம்ப நல்ல ஸ்மெல் கொடுக்கும். ப்ளஸ் எஸ்பெஷலி வென் யூ ஹேவ் டாக்ஸ், கேட்ஸ் ஒரு எனி டைப் ஆஃப் பெட்ஸ் அனிமல்ஸ், உங்களுக்கு வந்து நாங்கள் எவ்வளோ க்ளீனாக அவங்கள வச்சுட்டு இருந்தாலுமே, நல்ல குளிப்பாட்டினாலுமே கொஞ்சம் ஸ்மெல் வரத்தான் செய்யும். எஸ்பெஷலி டியூரிங் விண்டர் டைம்லாம் இஃப் தேர் கோயிங் அவுட் அண்ட் ஆல். ஸோ அந்த டைமில் நாங்கள் எப்போ பார்த்தாலும் அடிச்சுட்டு இருந்தோம்னா அந்த ஸ்மெல் வராது. வீடு என்டர் பண்ண உடனே ஒரு நல்ல ஸ்மெல்லாக ஒரு கவர்மெண்ட் வாசனை வரும். ஸோ தட் ஐ ஃபீல் இஸ் அ வெரி பாசிட்டிவ் வே, பாசிட்டிவ் வைப்ரேஷன் கொடுக்கும் வீட்டுக்கு. ஹேவ் ஃபெல்ட் இது எல்லாமே நான் ஃபாலோ பண்ணுறதுங்க. ஸோ நான் என்னெல்லாம் ஃபாலோ பண்ணுறேனோ ஆன் அ டெய்லி பேசிஸ் ஐ ஹவ் டோல்ட் இட் இன் த ஃபார்ம் ஆஃப் வீடியோ. அண்ட் நான் வந்து இது கண்டென்ட்டுக்காக ஒரு வீடியோ பண்ணணுன்றதுக்காக பண்ணலை. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தது, இல்லைனா கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது, இல்லைனா உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் வீக் இன்னொரு வீடியோ கூட உங்களை பார்க்குறேன். அன்டில் தென் பை ஃப்ரம் ப்ரீத்தி. டேக் கேர்.